ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ்ஃபுல் பயன்களை அடைஞ்சுக்கோங்க. மேலும் தகவலுக்கு பைமோட் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி உபயோகிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொல்லிமலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள். கொல்லிமலை வரலாறு. இந்தியாவின் தெற்கு பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை வட்டம் மற்றும் கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைமையிட நகரமும் ஆகும். இது ஒரு சிறிய மலைத்தொடராகவும் 1000 முதல் 1300 மீட்டர் உயரமுள்ள இம்மலைத்தொடர்ச்சி 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதன் உயர்ந்த சிகரங்கள் 4663 அடி, அதாவது 1400 மீட்டர் ஆகும். இதை வேட்டைக்காரன் மலை என்று கூறுவர். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தின் 5வது வட்டமாக அக்டோபர் 2012 அன்று தொடங்கப்பட்டது. பெயர் காரணம்: உயிரினங்களை கொல்லும் சூர் வாழ்ந்ததால் இம்மலை கொல்லி என்னும் பெயர் அமைந்தது என்ற மொழியியல் அடிப்படையற்ற கருத்தும் உண்டு. இம்மலை காடுகளில் நிலவிய கடுமையான சூழலில் காரணமாக இம்மலை பிரதேசத்துக்கு கொல்லிமலை என்று பெயர் வந்தது. கொல் என்னும் ஒலிக்குறிப்பு சொல்லோசையை குறிக்கும். அதன் அடிப்படையிலும் கொல்லிமலை எனும் பெயர் வந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றன. இம்மலைகளில் காணப்படும் அதிகப்படியான மூலிகைகளின் ராணி என்றும் அழைக்கப்படுகிறது. கொல்லிமலையின் அமைப்பு. கொல்லிமலை தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குன்றுத் தொடர். இம்மலையானது தம்மம்பட்டி வரையில் நீண்டு செல்லும். துறையூர் பள்ளத்தாக்கால் பச்சை மலைகளின்றி பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அயில்பட்டி கணவாயில் இருந்து மலை பிரிக்கப்படுகிறது. இந்த மலைத்தொடர் தென் வடலாக 18 கல்லும் கீழ்மேற்காக 12 கல்லும் நீளமுடையது. இம்மலை தென் சரிவும் மேற்கு சரிவும் கிழக்கு சரிவும் சமவெளியின்றி 4000 அடி செங்குத்தாக உயர்ந்து செல்கின்றது. வடக்கு சரிவு காட்டாறுகளால் அறுத்து செல்லப்பட்ட வரிசையான படுக்கைகளை நிறைந்த பிளவுபட்டு காணப்படுகிறது. வரலாற்று குறிப்புகள். பழந்தமிழ் நூட்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, ஐங்குறுநூறு முதலியவற்றில் கொல்லிமலையை பற்றி குறிப்புகள் உள்ளன. சுமார் இந்த பகுதியை கழையல் வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆண்டு வந்தார். ஒரே அம்பில் சிங்கம், கரடி, மான் மற்றும் காட்டு பன்றியை கொன்றதாக வல்வில் ஓரியின் திறனை புகழ்ந்து வன்வரணர் என்னும் புலவர் பாடிய பாடல் புறநானூற்றில் உள்ளது. வல்வில் ஓரியை பற்றி அவர் 2 பாடல்கள் பாடியுள்ளார். களைத்தின் யானையார் என்னும் புலவர் பாடிய பாடல் ஒன்று புறநானூற்றில் உள்ளது. இராமாயணத்தில் சுக்கிரீவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மதுவனம் என்னும் மலைப்பிரதேசம் இதுவாக இருக்கக்கூடும் என்று சிலர் கருத்துக்கள் நிலவுகின்றன. சங்க காலத்தில் கொல்லிமலை அரிசில் கிழார், இளங்கீரனார், ஔவையார், கல்லாடனார், குறுங்கோழியூர் கிழார், தாயங்கண்ணனார், பரணர், பெருங்குன்றூர் கிழார், பெருஞ்சித்திரனார், மதுரை அளக்கர், ஞாழலார் மகனார் மல்லனார் ஆகிய புலவர்கள் கொல்லிமலையை பற்றி பாடியுள்ளனர். கொல்லிமலை பகுதியை ஆண்ட அரசர்கள்: பெருஞ்சேரல் இளம்பொறை என்னும் சேர மன்னன் கொல்லிபுர்ணன் என்னும் குறிப்பிடுகிறான். கொல்லிக்கூற்றன் என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ளார். கொல்லியில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள்: ஆகாய கங்கை அருவி, கொல்லிப்பாவை கோவில், அரப்பளீஸ்வரர் கோயில், முருகன் கோயில், மாசி பெரியசாமி கோயில், படகு சவாரி, வியூ பாயிண்ட், வல்வில் ஓரி பண்டிகை ஆகும். போக்குவரத்து. நாமக்கல் நகரில் இருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலை அமைந்துள்ளது. கொல்லிமலை நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம், தம்மம்பட்டி மற்றும் சேலம் நகர்களில் இருந்து பேருந்து வசதி உள்ளது. மலைப்பாதையின் தூரம் 26 கிலோமீட்டர். இம்மலைப்பாதையில் 70 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளதால் அடிவாரத்தில் உள்ள காரவள்ளி வரை மட்டுமே பெரிய பேருந்துகளின்
பெரிய வண்டிகளும் செல்ல முடியும். சில கொண்டை ஊசி வளைவுகளில் மிக அபாயமாக வளைவுகள் கொண்டிருப்பதால் தேர்ந்த ஓட்டுநர்களே பேருந்துகளை சுமையுந்துகளையும் ஓட்டிச் செல்வார்கள். இதுவே கொல்லிமலையின் வரலாறு ஆகும். நன்றி, வணக்கம்.